சக்தி குருவடி சரணம், திருவடி சரணம். சிதம்பரம் 10 நாள் அன்னதானம் போட சொன்னதில் ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து ஒரு அம்மா ஒரு சொன்ன இடத்துல போய் இறங்கிட்டு என்ன பண்ணோம், எல்லாருமே சுத்து பூஜை போட்டுட்டு அம்மாவுக்கு சுத்து பூஜை போட்டுட்டு நாங்கள் எப்போதுமே பூஜையை ஆரம்பித்து அன்னதானம் செய்யறதுக்கு ஆரம்பிப்போம். ஒரு பக்கம் பூஜை ஓடி அவங்க பூஜைக்காரங்கன்னு இருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த வழிபாட்டு முறைகள் படி அவங்க அம்மாவுக்கு 108 இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் என்னோடய சமையல் வேலையை முறைப்படி செய்யறதுக்கு கிளம்பிடுவேன். அப்படி செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு முதல்ல என்ன பண்ணுவோம், அம்மாவுக்கு அம்மாவுக்கு விநாயகருக்கு படைச்சிட்டு நாங்கள் எந்த இலையில போய் அம்மா செய்ய சொல்லியிருக்காங்களோ அந்த இலையில் உள்ள தெய்வங்களுக்கு பூரா அன்றைக்கி சாப்பாடு படைச்சிருவோம். அன்றைக்கி சாப்பாடு படைச்சிட்டு என்ன பண்ணுவோம், படைச்சிட்டு எந்த ஏரியாவில் போட சொல்கிறாங்களோ அந்த ஏரியாவுக்கு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம். சாப்பாடு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு லாரியில் ஏற்றிட்டு போய் அந்த அம்மா சொன்ன சைட்டில் இறக்கி சாப்பாடு போடுவோம். இந்த மாதிரி அன்னைக்கு அந்த அம்மா சொன்னபடி சமைச்சு அந்த ஏரியாவுக்கு சாப்பாடு எல்லாம் லாரியில் ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கோம். சாப்பாடு போட்டுட்ருக்கிறப்போ சாப்பாடு போடுறதுக்கு திஷ்டி அடித்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோன்னே அந்த நாங்கள் இறக்குன இடத்துக்கிட்ட ஒரு ஆர்ச் இருந்துச்சு. அந்த ஆர்ச்சில் பார்த்தா 3 பக்கமும் சூளம், சின்னதாக ஒரு சூளம் பித்தளையில் அடிச்சிருந்தாங்க அந்த ஆர்ச்சில். இந்த அங்கேருந்து ஒரு குரல் மட்டும் கேட்குது, எனக்கு சாப்பாடுன்னு ஒரு குரல் மட்டும் அந்த ஆர்ச்சிலேருந்து வருது. இதனோட இங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு ஒரு சக்தி கேட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போய் இந்த மாதிரி இங்கேருந்து சாப்பாடுன்னு கேட்குற சத்தம் வருது அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், திருப்பி அப்படியா அங்கே கொண்டு போய் அந்த அம்மனுக்கும் சாப்பாடு படைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ச்சில் இருக்கிற அம்மனுக்கும் சாப்பாடு கொண்டு வச்சு அதே மாதிரி கற்பூரம் ஏற்றி காமிச்சு நீருலா விட்டு வந்து திருப்பி அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணி தொண்டர்களுக்கெல்லாம் போட ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ஒரு அற்புதம் அந்த ஆர்ச்சில் இருக்கிற ஒரு ஓம் சக்தின்னு ஒரு சூளத்திலிருந்து இந்த சத்தம் வந்தது. அதனால் அம்மா இந்த ஒரு சிறு தெய்வங்கள் கூட அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களும் இந்த சாப்பாட்டுக்காக அவ்வளோ ஏங்கி அதை வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு தன்னோட சக்தியை மூலம் வெளிப்படுத்துவாங்க. அதன் மாதிரி நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு அன்னதானத்துக்கும் அம்மா சொல்லியிருக்காங்க, நானும் சின்னவரும் உங்களுக்கு பாதுகாப்பாக வருவோம், அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தைரியத்தோடு இந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதே போல் நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் செய்கிறப்ப பார்த்தா சின்னவர் பேருடைய ஆளுங்களாக இளைஞரணி பசங்களாக வந்திருப்பாங்க. எங்களுக்கு தொண்டுக்காகட்டும், உதவிக்காகட்டும், கிளற பிடிக்க இறக்க ஏற்ற அதே மாதிரி சாப்பாடு கொண்டு போட எல்லா இதையும் பார்த்தாக்கா அம்மா எல்லாமே சின்னவர் பேருடைய கார்த்தி, முருகன், அதே மாதிரி கந்தன் அப்படின்னு இப்படி வேலவன் இப்படி தான் வருவாங்க. யார் எவரையும் தெரியாது, வந்துருந்து பார்த்தா உன் பேர் என்னன்னு கேட்டால் வேலவன்பாங்க. அதே மாதிரி கர்த்தன் என்ன கார்த்திம்பாங்க. எல்லாமே முருகனுடைய பேர் உள்ள ஆன்மாக்களாக வந்து தொண்டு செய்வாங்க. அது முருகன் அம்மா சொன்ன மாதிரி முருகனோட அம்சம் உள்ள அத்தனை பேரும் அங்கே தொண்டுக்கு வருவாங்க எல்லா அன்னதானத்துலேயும். ஆனால் சிதம்பரம் அன்னதானத்தில் மட்டும் அந்த தொண்டு செய்கிறதுக்கு யார் யார் வந்திருந்தாங்கன்னா எல்லாருமே அந்த புது ஆளுங்க, அவங்க எல்லாருமே எல்லாம் சிவகணமே வந்து இறங்கியிருந்தது. ஏன்னா அவங்களோட பேர் பூரா தெரியாதவங்க புதுசாக வந்திருந்தவங்க எல்லார் பேரும் கேட்டிங்கன்னா சிவகணங்களோட பேர் மாதிரி எல்லாருன்னா நீலகண்டன், சிவகுமார், மருதுபாண்டி, கர்ணா, அப்புறம் வந்து அண்ணாமலையார், அப்புறம் வந்து கருணாமூர்த்தி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பெயர் சொல்கிறவங்க பேர் பூரா கேட்டால் எல்லாருமே சிவனோட பேர் எழுதுங்க. அதனால் இந்த சிதம்பரம் அன்னதானத்தில் மட்டும் சிதம்பரத்தில் நடந்ததுனால சிவகணங்கள் பூரா வந்து இறங்கி இந்த தொண்டில் கலந்துக்கிட்டு செஞ்சுருந்தாங்க. சிதம்பரம் அன்னதானத்தில் வந்து கலந்துக்கிட்ட நம்ம தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுறது, ஈவினிங் நேரத்தில் சும்மா இருக்கமேன்ட்டு எல்லாருமே சிதம்பரம் கோயில் பார்த்துட்டு வரோம், புதுசு எல்லோரும் பார்க்காதனால போயிட்டாங்க. அப்படி போய் பார்த்துட்டு வர்ற சமயத்தில் இவங்க எல்லாரும் அங்கே சிவபெருமான் கோயிலை போய் பார்த்து கும்பிட்டுருக்காங்க. அங்கே உள்ள தீட்சதர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் செவ்வாடையில் வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் தீட்சதர் கேட்டதுக்கு நாங்கள் எல்லாம் இந்த கிராம அன்னதான தொண்டு இங்கே கும்பவாசி அன்னதான தொண்டில் வந்து கலந்துக்கிறதுக்காக 10 நாள் அன்னதான தொண்டில் வந்து கலந்துக்கு வந்திருக்கோம், 2 பஸ் பேர்லேருந்து வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரத்தில் அன்னதானம் போடணும்னா இது வரைக்கும் சிவத்தொண்டர்கள் தான் அன்னதானம் பண்ணியிருக்காங்க, வேறு யாரையும் சிவபெருமான் அனுமதி கொடுத்ததில்லை. இந்த சிதம்பரம் அன்னதானத்தில் வந்து இப்போ நீங்கள் செவ்வாடைக்காரவங்க செய்கிறாங்கன்னா அந்த அம்பாலோட அருளும் அந்த சிவனோட உத்தரவும் இல்லாமல் போட முடியாது. இங்கே அன்னதானம் போடுறாங்கன்னா அவங்க தெய்வத்தின் அருள் பெற்ற ஆன்மாவால் தான் இது செய்ய முடியும். அப்போ அந்த தெய்வத்தோட அருளோடு தான் இது நடக்குது. சிவபெருமான் வந்து இதுக்கு உத்தரவு கொடுத்து அந்த அவரோட இசையோடையும் தெய்வகணங்கள்லாம் இறங்கி இந்த அன்னதானத்தை செய்கிறாங்கங்கிறது உண்மையை உறுதியாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.
மருதுபாண்டிங்கிற சக்தி தியானத்தில் போய் அம்மா சொல்லியிருக்காங்க, மலரம்மா கையால் தயிர் சாதம் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி தியானத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த மருதுபாண்டிங்கிற சக்தியே எனக்கு தெரியாது. ஆனால் அம்மாவோட டிவோட்டிஸ் தான். எனக்கு அந்த பையனுக்கு பழக்கம் இல்லை. அந்த பையனோட ஃப்ரெண்டு சுபாஷுங்கிற பையன், அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி தன்னோட தியானத்தில் வந்த கனவு வந்து மருதுபாண்டி சொல்ல மலரம்மா கையால் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்தேன். நீங்கள் அம்மா மலரம்மாவுக்கு உங்களுக்கு பழக்கம் தானே, நீங்கள் சொல்லி அவங்கள ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்க சுபாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மாமா மருதுபாண்டிக்கிட்ட வந்து அம்மா சொல்லியிருக்காங்களாம் உங்கள் கையால் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட சொல்லி, அதனால் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்க முடியுமான்னு என்னை கேட்டார். இல்லைப்பா, நான் வெளியூரில் இருக்கேன், அதனால் என்னால் இப்போ சமைச்சு கொடுக்க முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் அந்த ஊருக்கு நானும் மருதுபாண்டியும் வந்துடுறோம், நீங்கள் சமைச்சு தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைப்பா, நானாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, அம்மா சொல்லாமல் எதையும் நான் செய்யக்கூடாது, அம்மாட்ட உத்தரவு கேட்குறேன், அப்படி அம்மா உத்தரவு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நான் தயிர் சாதம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அம்மாட்ட கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா தியானத்தில் அம்மாட்ட கேட்டோன்னா அம்மா சொன்னாங்க, அந்த கால நேரம் வர்றப்ப அவனே வருவான், உன் கையால் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்ற காலம் வரும், அப்போ வந்து அவன் சாப்பிடட்டும், இப்போ அதுக்காக நீ எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம், நீ வந்து இப்போ அதை செஞ்சும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து அம்மா சொன்னதை சுபாஷிட்ட சொல்லிட்டு, சுபாஷ் எப்போ அந்த நேரம் வருமோ அப்போ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நான் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதே மருதுபாண்டி இந்த சிதம்பரம் அன்னதானத்தில் வந்து 10 நாள் அன்னதானத்தில் வந்து கலந்துக்கிட்டதில் ஒரு நாள் தயிர் சாதம் நாங்கள் எல்லாருக்கும் போடுற மாதிரி தயிர் சாதம் அம்மா சொல்லியிருந்தாங்க. அந்த மீனு செஞ்சு போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அம்மா வந்து சொன்னபடியே அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்ற பாக்கியம் அந்த மருதுபாண்டிக்கு கிடச்சிது. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மருதுபாண்டிக்கு கொடுத்த உத்தரவை அம்மா இந்த சிதம்பரம் அன்னதானத்தின் மூலம் தயிர் சாதம் சாப்பிட்ற பாக்கியத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்து அந்த தொண்டரோட வேண்டுதலையும் அம்மா ஏற்றுக்கிட்டு அந்த வேண்டுதல் படி இதை நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஓம் சக்தி.